லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் காரணமாக சர்வதேச அளவில் ராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள், உதிரி பாகங்கள் விநியோக தொடரில் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஷ்ய தயாரிப்பான சுகோய் மிக் போன்ற போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான பாகங்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. அதேபோல் பிரெஞ்சு தயாரிப்பான மிராஜ், ரஃபேல் போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் வந்து சேர்வதிலும் தாமதம் ஏற்பட்டது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய விமானப்படையின் பராமரிப்பு பிரிவு உள்நாட்டு தயாரிப்பு நிறுவனங்களுடன் கைகோர்த்து போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பில் மும்முரம் காட்டியது. அந்த வகையில் 62,300 வகையான உதிரி பாகங்களை தயாரித்து நமது விமானப்படை சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து பேசிய விமானப்படையின் உயரதிகாரி ஒருவர், உள்நாட்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கு தேவைப்படும் உதிரி பாகங்களில் 97% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது என கூறினார். விமானிகளின் அவசர கால வெளியேற்ற அமைப்பில் பயன்படும் 76 வகையான வெடிபொருட்கள், 207 பவர் கார்டுகள், பேட்டரிகள், டயர்கள், விமானிகளின் 8 வகையான பாராசூட்டுகள் மற்றும் சுகோய் 30 ரக விமானத்தில் பயன்படும் ஹைட்ராலிக் பூஸ்டர் ஆகியவை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளன. வான் பாதுகாப்பிற்காக ஆகாஷ் மற்றும் சமர் ஏவுகணை அமைப்புகள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டு படையில் சேர்க்கப்பட்டுள்ளன. உதிரி பாகங்களுக்கு இறக்குமதியை நம்பியிருப்பதை குறைக்கும் வகையில் 3D பிரிண்டிங் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 முதல் செயல்படும் இந்த மையம் மூலம் உடனடி உதிரி பாகங்களின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த 2 நிதியாண்டுகளில் விமானப்படையின் மூலதன பட்ஜெட்டில் 90% உள்நாட்டுப் பொருட்களின் கொள்முதலுக்கே செலவிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு 582 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்நிய செலாவணி மிச்சமாகியுள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள விமானங்கள், அதன் என்ஜின்களுக்கான ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் பணிகளும் உள்நாட்டிலேயே வேகமெடுத்து வருகின்றன.